அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வளர்ப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் வகையிலே பல்வேறு நூல்களை வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த நூலின் 9 அத்தியாயங்கள் இதுவரை அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே 10வது அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் ராமலிங்கர் வாழ்க்கை உண்மை. ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் எண் 10, ஜோதி மீன் வாழ்வு. நமது பகுதி பிரபஞ்சத்திலே ஒரே ஒரு ஞாயிறுதான் கோட்பரிவாரங்களோடு விளங்குகின்றதாகும். இதனை அந்த கோட்களின் ஒன்றான இந்நிலவுலகில் இருந்து கண்டுகொண்டுள்ளோம் நாம். புற மண்ணுலகில் கண்ட காட்சி இதுவாகும். மண்ணான தேகப்பற்றோடு இருந்து காண்கின்றது இக்காட்சி. சத்விசாரத்தால் அகவானிலே அருட்ஜோதியாய் உள்ள நம்மையும் இப்பொழுது கண்டுள்ளோம். அருள் ஒளிவடிவாய் இருக்கும் நம்மை சூழ திரிகரணத்தில் அருட்செயல் நடக்க காண்கின்றோம். இந்த நம் அருட்ஜோதி வடிவம்தானே எங்கெங்கும் இருந்து விளங்குவதையும் புரிந்து கொண்டு உள்ளோம். இதுபோல வானிலே ஒளிரும் ஒவ்வொரு விண்மீனும் பெருஞ்சோதி ஞாயிறே எனவும், அவை ஒவ்வொன்றையும் சூழ கிரக பரிவாரங்கள் ஏங்கிக் கொண்டுள்ளன எனவும் அறிய முடிகின்றதாம். அடுத்த தலைப்பு, விண்மீன்கள் ஞாயிறுகளே. சிற்ஜோதி வடிவமாக ஒளிருகின்ற மீன்கள் உண்மையில் நம் சூரியனை போன்ற, சூரியனை விட பல மடங்கு பெரியதான கோளங்களேயாம். அவை ஒவ்வொன்றின் சூழலிலும் நில உலகும் ஜீவர்களும் மனிதர்களும் வாழ்வதாக உணர்த்தப்படுகின்றோம். வானிலை கண் சிமிட்டும் ஜோதி மீன்களை காண்கின்றோமே அல்லாது அவற்றைச் சூழ இயங்கும் கோட்கூட்ட நிலையை காண்கின்றோம் இல்லை. அதுபோலத்தான் நம் அகவானிலே அருட்ஜோதி மீனாய் திகழும் நாமும் கோளுடம்பின் பந்தமற்று தனித்து இலங்குகின்றோம். நம் போன்ற பிறரையும் அகம்பளர் ஜோதி மீனாய்த்தான் உணர்கின்றோம். புறத்தில் கண்ட வான் உடுவுக்கும் அகத்திருந்து அருளாலே காண்கின்ற அருட்ஜோதி மீனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். புற ஜோதி மீன்கள் பன்மையில் தனித்தனியாய் விளங்குகின்றன. அகஜோதி அருள் மீனோ ஒன்றாய் ஒருமையில் இருந்து கொண்டே பன்மை தோற்றத்தை பேரருள் அனுபவத்தின் பொருட்டு விளங்குகின்றதாம். மீண்டும், நம் போன்ற பிறரையும் அகம்பளர் ஜோதி மீனாய்த்தான் உணர்கின்றோம். புறத்தில் கண்ட வான் உடுவுக்கும் அகத்திருந்து அருளாலே காண்கின்ற அருட்ஜோதி மீனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். புற ஜோதி மீன்கள் பன்மையில் தனித்தனியாய் விளங்குகின்றன. அகஜோதி அருள் மீனோ ஒன்றாய் ஒருமையில் இருந்து கொண்டே பன்மை தோற்றத்தை பேரருள் அனுபவத்தின் பொருட்டு விளங்குகின்றதாம். அடுத்த தலைப்பு, மனிதன் அருட்ஜோதி நட்சத்திரம். உலகமாகிய நாடக மேடையில் வாழ்வாகிய நாடகம் நடிக்க வந்துள்ள ஒவ்வொருவரும் நட்சத்திரங்கள் தானே. இவர்கள் உண்மையை அறிந்து அருள் பெறாததினால் தவறிப் போகின்றார்கள். இது சமயம் ஒவ்வொருவரும் தம்மை அருட்ஜோதி நட்சத்திரமாக கண்டுகொள்ள நம் திருவருட்பிரகாசர் கண்ட ஒருமை வாழ்வு சான்றளித்து நிற்கின்றது. ஆகையால் இது முதலாக நாம் ஒவ்வொருவரும் அருள் விசாரத்தில் அகமுற்று அருட்ஜோதி மீனாய் உண்மை நட்சத்திரமாய் விளங்கிக் கொண்டு இவ்வுலக அரங்கில் அருள் நாடகத்தை நடிப்போமாக. இந்த வாழ்க்கை நாடகத்தில் நாம் அருட்ஜோதி நட்சத்திரம் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு நம் கடமை சூழுயிர்க்கு நம் இன மக்களுக்கு தயா விளக்கம் புரிந்து உண்மை இன்பம் அடையச் செய்வதே நம் குறிக்கோள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. மீண்டும், இந்த வாழ்க்கை நாடகத்தில் நாம் அருட்ஜோதி நட்சத்திரம் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு நம் கடமை சூழ் உயிர்க்கு நம் இன மக்களுக்கு தயா விளக்கம் புரிந்து உண்மை இன்பம் அடையச் செய்வதே நம் குறிக்கோள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. உலக மக்கள் உண்மை அறிந்து கொள்ளாமல் உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டி பொய் மாயா நடிப்பால் காண்போர்க்கு புலன் உணர்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் இன்பத்தையும் சோகத்தையுமே உண்டு பண்ணி விடுகின்றார்கள். இவர்களுடைய நடிப்பும் பொய், அதனால் விளையும் பயனும் பொய்.
முடிவில் இவர்களுமே பொய்யாய் போய்விடுகின்றார்கள். எரி நட்சத்திரமாய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே போய்விடுகின்றனர். ஆண்டவர் நமக்கு மனித பிறவியை கொடுத்து அருள் உண்மை அறியும் அறிவையும் கொடுத்திருக்க அதனை பயன்படுத்தி ஓய்வு பெறாது நஷ்டப்பட்டு போவது திருவுளச் சம்மதமல்லவாம். ஆண்டவர் நமக்கு மனித பிறவியை கொடுத்து அருள் உண்மை அறியும் அறிவையும் கொடுத்திருக்க அதனை பயன்படுத்தி ஓய்வு பெறாது நஷ்டப்பட்டு போவது திருவுளச் சம்மதமல்லவாம். அருள்ஜோதி நட்சத்திரமாகி அருள் ஒளியை சதா வீசிக்கொண்டு சுத்த ஞான வடிவினராய் சுகானந்த வாழ வேண்டும், சுகானந்தமாக வாழ வேண்டும் ஒவ்வொருவரும். அருட்ஜோதி நட்சத்திரமாகி அருள் ஒளியை சதா வீசிக்கொண்டு சுத்த ஞான வடிவினராய் சுகானந்தமாக வாழ வேண்டும் ஒவ்வொருவரும். அடுத்த தலைப்பு உண்மை இன்ப வாழ்வு. வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்க தயவு முறையாலே இந்த ஒருமை ஆனந்த வாழ்வு எவரும் பெற வேண்டியுள்ளதாம். ஒருமை வாழ்வை லட்சியமாக கொண்டு அருள் நன்முயற்சி செய்வதே பொருந்தும். அப்படி செய்யாது வெற்றுப்புற ஆய்வினாலே காணக்கூடிய ஒருமைப்பாடு பெரு நன்மை பயக்காது வெறும் பாடாகவே போய்விடும். திருவருளால் காண்கின்ற ஒருமை வாழ்வு ஒன்றான அருட்பெருஞ்சோதியில் இருந்து நேரடியாக செயல்படுகின்ற ஒன்றாய் இருக்கின்றதால் அந்த ஜோதியின் நித்தியத்துவம் போல அதனால் விளைகின்ற ஒருமை வாழ்வும் கூட எக்காலும் விளங்கிக் கொண்டே இருப்பதாம். சூழுடம்பை அழியாத சுகவடிவமாக்க பெற்று விளங்கும் சுத்த சன்மார்க்க சித்தி இதுவரை உலகம் காணாத ஒன்றாகும். உலகுக்கே புதுமையானதாகும். அருள்ஞான கண்ணை கொண்டு பார்த்தால்தான் உண்மை புலனாகும். நம்பாதவர்களுக்கு உண்மை புலனாகாது. உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்ப மாட்டார்கள். உண்மை இன்ப வாழ்வு கொண்டு என்றும் விளங்க வேண்டுமானால் அருட்பெருஞ்சோதியை நம்பி விசாரம் செய்து கண்டுகொள்ள வேண்டும். உண்மையை காணாமல் மக்கள் வாழ்வில் தடையுறுகின்றனர். பகுத்தறிவுவாதிகள் என கூறிக்கொள்ளுபவர்கள் அந்த பகுத்தறிவுக்கு காரணமாயிருக்கின்ற திருவருட்சக்தியை யூகித்தறிய முடியாமையால் மறுத்து கூறி வீண் போகின்றார்கள். முன்னோர் கூற்றில், அதாவது ஆப்த வாக்கியத்தில் முழு பற்று வைத்து உண்மையை உள்ளவாறு விசாரித்து அறியாது வீண் போகின்றார்கள் பக்த ஜனங்கள். ஆனால் இவர்களுடைய நம்பிக்கையும் பற்றும் ஓரளவு தெய்வீக சக்தியாயிருந்து காரிய சித்தியை தருகின்றனவாம். இவற்றால் பெருநன்மை உண்டாக வேண்டுமானால் தயா ஒழுக்கத்திலிருந்து சத்விசாரம் செய்து உண்மையை அறிந்து முழு நம்பிக்கையும் பற்றும் வைத்து அருள் நன்முயற்சியோடு வாழ வேண்டும். அறிவியல்வாதிகளும் ஒழுக்கம் பூண்டு தயையுடையவர்களாய் இருந்து கொண்டு உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ள விரும்பி ஒருமையிலிருந்து பழகி வந்தால் நாளடைவில் பகுத்தறிவுக்கு அதீதத்திலிருந்து அருள் புரிகின்ற அருட்பெரும் சக்தியை நன்கு உணரலாம், அறிந்து தெளியலாம், அனுபவத்திலும் பெற்றுக்கொண்டு ஆனந்த வாழ்வில் ஓங்கலாம். இம்முறையில் பயின்று மேலேற வேண்டுவது திருவருளின் ஆணை. அடுத்த தலைப்பு அகவிழிப்பு ஏற்பட்டுள்ளது. உண்மையை வெளிப்படுத்துவதற்கு உரிய பக்குவம் இப்பொழுது ஒரு சிலர் உள்ளத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் இதுவரை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றி வந்தவைகளை விட்டு ஏகதேச அருள் ஒளியில் விழித்தெழுந்து உள்ளதை உள்ளபடி காண்கின்றார்கள். இதுவரை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றி வந்தவைகளை விட்டு ஏகதேச அருள் ஒளியில் விழித்து எழுந்து உள்ளதை உள்ளபடி காண்கின்றார்கள். கண்டும் நெடுநாளைய பழக்கம் காரணமாகவும் புலபோகத்தில் உண்டாகின்ற இச்சை காரணமாகவும் அருள் ஒளி வழியில் செல்ல கூச்சப்படுகின்றார்கள். கண்களை மூடிக்கொண்டு பழைய நினைவில் நடக்க முயல்கின்றார்கள். ஆனாலும் ஒருவாறு சிறிதாயினும் வழியிலுள்ள குழியை தெரிந்து கொண்ட பின்பும் கண்களை மூடிக்கொண்டு நடந்து குழியில் யாரேனும் விழுவார்களா? அதற்கு ஒரு காலம் இசையார்கள். ஆகவே கூடிய சீக்கிரத்தில் ஒளி நெறியில் நல்ல பழக்கம் ஏற்பட்டுவிடும். பழையனவாகிய வழி முற்றிலும் ஒழிந்து விடுவது நிச்சயம். ஆகையால் ஒவ்வொருவரும் உண்மை நெறியில் பற்றுக்கொண்டு சன்மார்க்கத்தில் நடந்து சென்று திருவருட்பிரகாச வள்ளலார் கண்ட ஒருமை வாழ்வை அடைதல் வேண்டும். அவ்வாழ்வை அடைவித்தற்கு துணையாகவே நம் வள்ளல் தானே அருட்பிரகாசமாய் ஒவ்வொருவர் உள்ளத்தும் எழுந்தருளியுள்ளார். அப்படி எழுந்தருளி உள்ளதை கண்டுகொள்ள திருவருட்பா என்னும் அருட்கண்ணாடி ஒன்றையும் வழங்கியுள்ளார்.
ஆகவே அகத்தும் புறத்தும் விளங்கும் அருள் துணையை கண்டடைந்து ஆனந்த வாழ்வில் தழைக்க அகிலமெல்லாம் ஆகவே அகத்தும் புறத்தும் விளங்கும் அருள் துணையை கண்டு அடைந்து ஆனந்த வாழ்வில் தழைக்க அகிலமெல்லாம். இத்துடன் 10வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. 11வது அத்தியாயம் அனக வடிவம். அருஞ்சொல் விளக்கம். அகம் என்பது உள் என்ற பொருள் கொண்டதாம். எல்லாவற்றிற்கும் உள்ளீடாய் இருந்து யாவுமாய் எவருமாய் தோன்றி புறப்பேருலகம் முழுமையுமாய் விளங்குவதும் விளங்கச் செய்து கொண்டு இருக்கின்றதும் எதுவோ அதுவே கடவுள் எனப்படும். அளந்து அறிதற்கரிய புறப்பெருநிலை கட எனவும் அறிந்து உணர்தற்கரிய அக இயல் நிலை உள் எனவும் இருந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். இந்த மனிதனின் அகநிலைதான் அழியாத தெய்வீக கடவுளியல் ஒளி அணுவாய் இவ்வுடல் உயிர் வாழ்வுக்கு முழு முதல் துணையாய் ஆன்ம அணுவென தலைநடுவுள் இருந்து ஒளிர்கின்றதாம். இவ்வகச் சிற்றுருவாய் இருக்கின்ற ஆன்மா இப்பக்குவ மனித வடிவ சேர்க்கையால் தான் இது சமயம் தனது அக புற இயல் உண்மையை அறிந்து கொண்டுள்ளதாம். அக அறிவு உணர்வும் புறத்தோற்ற விளக்கமும் கூடி விழிப்பு நிலையுடன் திகழும் இடம் இரு கட்புருவ நடு இடமாகும். இந்த இடத்தில் அருள் அல்லது தயா ஒருமையுடன் இருக்கும் ஒருவன் கடவுள் விளக்க நிலையை கண்டு அடையக்கூடியவனாய் இருக்கின்றான். மீண்டும், அக அறிவு உணர்வும் புறத்தோற்ற விளக்கமும் கூடி விழிப்பு நிலையுடன் திகழும் இடம் இரு கட்புருவ நடு இடமாகும். இந்த இடத்தில் அருள் அல்லது தயா ஒருமையுடன் இருக்கும் ஒருவன் கடவுள் விளக்க நிலையை கண்டு அடையக்கூடியவனாய் இருக்கின்றான். இந்நிலை அனுபவத்துடன் விளங்கும் ஒருவனே அகமும் புறமும் இணைந்த ஒருவனாய் பக்குவ மனிதனாய் இருக்கின்றான். வேறு விதமாக கூறின் கடவுள்தானே அகத்தில் அணுத்துவமாயும் புறத்தில் அகண்டமாயும் இம்மனிதனில் இருநிலை அனுபவம் வெளிப்படக் கொண்டு விளங்குவதாம். இக்கடவுள் நிலைதான் அகமும் அல்லாத புறமும் அல்லாத அனக நிலை ஆகும். ஆக மனிதனின் உண்மை நிலை கடவுளின் அனக நிலையாகவே உள்ளதாம். இவ்வுண்மையை அறியாதார் உடல் வடிவையே மனிதனின் இயல் வடிவமாக கருதி கொண்டிருக்கின்றனர். ஆன்மஞானம் பெற்ற வேதாந்தியும் கூட தன்னை நித்திய ஆன்ம வடிவினன் என்றும் மாயாதேக வடிவினன் அல்லன் என்றும் கூறிக்கொள்கின்றான். இது சரியன்று. ஆன்மா நித்திய கடவுள் வண்ணமானது என்பது உண்மையே என்றாலும் அந்த ஆன்மாவுக்கு கடவுள் விளக்க அனுபவம் கூடி திகழும் இம்மனித வாழ்வு நிலை இன்றியமையாததாக இருப்பதாம். எனவே இவ் அனக நிலையே வாழ்வுடன் விளங்குவதாகும். மேலும் அணுத்துவ ஆன்ம நிலை அகம் மாத்திரமாய் இருக்க இம்மனித அனக நிலையோ அகம்புறம் நிறைந்த கடவுள் விளக்கம் கொண்டு விளங்குகின்றதாம். அன்றியும் இவ் அனகம் என்ற சொல்லே கூட அன் பிளஸ் அகம் என பிரித்து காணும்போது கடவுளின் அடிப்படை சுட்ட வந்த தமிழ் மொழியின் முதலும் ஈருமாகிய அ இன் அகத்துடன் இணைந்து நின்று அனுபவப்படுத்துகின்றதாம். எனவே மனிதன் இந்த அனக வடிவினனாக இருந்து தன் அகமும் புறமும் நிறைந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் அனுபவத்தோடு வாழ்கின்றவன் ஆகின்றான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இந்த நூலிலே இறுதியாக முடிவுரையினையும் சுவாமி அவர்கள் எழுதியுள்ளார்கள். முடிவுரை. அகில உலகத்து மக்களுக்கும் அருள் என்ப நித்திய வாழ்வை வழங்க திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டவர் நமது திருவருட்பிரகாச வள்ளலார். இவரை பற்றிய அருள் உண்மை வரலாற்றை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியது இன்று மக்களாய் தோன்றி உள்ளவர்களின் முக்கிய தேவையாகும். இவ் உண்மையை அறிந்து கொள்ள முற்படாது எதையோ படித்து காலத்தையும் ஆற்றலையும் வீணிற் கழித்து வாழ்வை பாழ்படுத்தி கொண்டுள்ளார்கள் மக்கள். திருவருள் உண்மை அறிந்து அடைந்து ஒருமை இன்ப வாழ்வில் சிறந்திலங்க வேண்டி வழங்கப்பட்ட இம்மனித பிறவியும் கல்வியறிவும் பாழ்பட்டு போவது கடவுட்சித்தமல்ல என்பதை இந்த திருவருட்பிரகாச வள்ளல் கண்டு காட்டிய ஒருமை வாழ்வால் யாவரும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நன்கு அறிந்து கொள்வதற்காகவே அவரை பற்றிய அருட்குறிப்புகள் சில முதற் பகுதியில் விரித்து கூறப்பட்டுள்ளனவாம். இது அவருடைய வெற்று வரலாற்று நூல் அல்ல, திறனாய்வு கட்டுரை அல்ல, பொழுதுபோக்கு கற்பனை கதையல்ல, நித்தியமாய் உள்ள அருள் உண்மை தத்துவ குறிப்பே இதுவாகும்.
ஆகையால் ஒவ்வொரு பகுதியையும் நன்று ஊன்றி பல தடவை படித்திடல் வேண்டும். கருத்தை உள்ளத்தில் இருத்தி அதோடு நாமே கலந்து அதுவாக இருக்கும் அருள் நிலையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு, நம்மில் அருட்பிரகாசர். அருளாலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அருட்பிரகாச வள்ளலாகி இப்பொழுது நம் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதை அறிவது இந்த அருள் வரலாற்று குறிப்பால் எளிதாகும். இந்த அருள் ஒளி வள்ளலை அகத்திலே கண்டுகொண்டு விட்டால் மற்றவர்களின் தோற்றமெல்லாம் உண்மையெல்லாம் இவ்வருள் ஒளியில் கலந்து நிற்பதையும் அறிந்து கொள்ளலாம். பின்னர் இதனிடத்திலிருந்தே அறிய வேண்டியவைகளை எல்லாம் அறியவும், கேட்க வேண்டியவைகளை எல்லாம் கேட்கவும், பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு இடம், காலம், சூழ்நிலைகளாகிய பேதம் ஒன்றுமில்லையாம். நமது உண்மையும் இந்த அருள் வழியும் வேறாக இல்லாததால் இதன் உண்மை வரலாற்று குறிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஒன்றாக இருக்கின்றதாம். அடுத்த தலைப்பு, எந்நெறிக்கும் மேலான செந்நெறி. இராமலிங்க அடிகளின் உண்மை அருள் ஒளியே இந்த அருள் ஜீவகாருண்யத்தின் விளைவு. உயிர்களின் மீது ஏற்பட்ட தயவு இரக்கமாய் அரும்பி அன்பாய் வளர்ந்து அருளாய் விளைந்தது என அறிகின்றோம். எனவே இந்த ஜீவகாருண்ய மார்க்கம்தான் அவர் கண்ட சுத்த சன்மார்க்கமாக அமைந்தது. இந்த சுத்த நெறி முன்பு கண்ட எந்நெறிக்கும் மேலானது. ஏனெனில் இது நித்திய மெய்ப்பொருளாகிய ஒன்றிலிருந்து தோன்றி அதனுடையே நித்தியமாக வாழ்விப்பதாய் உள்ளதாம். பிற மார்க்கங்கள் யாவும் அப்படியல்ல. புலன் அறிவு நிலையினின்று கிளம்பி அகநாடி சென்று முடிவில் ஒளியில் கரைந்து மறையவோ அல்லது புறத்து ஓடி இருளில் சிதைந்து ஒழியவோதான் செய்தனவாம். நமது வள்ளல் கண்ட சுத்த நெறி ஒன்றே ஆண்டவரின் அருளாய் அகத்தே தோன்றி ஒளிரலாகின்றது. அவ்வகத்திலிருந்து அருட்ஜோதி புத்தொளி கதிர்கள் இடையராது கால்வீசி எழுந்து திசை திசைதோறும் சென்று சென்று உலகமெல்லாம் காரியப்பட உதவிக்கொண்டே இருக்கின்றதாம். இந்த பதிபதம் பெற்று நிற்கும் ஒவ்வொருவரும் சுத்த சத்விசாரத்தால் அதுவாக விளங்குவதை உணர்ந்து கொள்ளுகின்றனர். ஒருவருடைய அகத்திருந்து விரிகின்ற அருள் ஒளியோடு தம்மை முற்றும் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றவர்கள் அருளின்ப வாழ்வு பெறுகின்றார்கள். இந்நெறி அகத்து நின்று தொடர்பு அறாது வெளிப்பட்டு விரிந்து சென்று கொண்டே இருப்பதால் அனகநெறி எனப்படும். இந்த அனகநெறி அகநெறியுமல்ல புறநெறியுமல்ல. அகநெறி புறத்திருந்து போய் உள் ஒடுங்குவது, புறநெறி உள்ளிருந்து புறப்பட்டு சென்று சிற்றாறு சுடுமணல் வெளியில் பாய்ந்து சென்று சுவரி போவது போல மறைவதாகும். ஆகையால் இந்த அகம்புறமாகிய இரு நெறிகளாலும் வாழ்வு உண்டாக வழியில்லாது போயிற்றாம். எனவேதான் நித்தியமான இன்ப வாழ்வு அளிக்க வல்லதான ஒரு திருநெறியை காண வேண்டியிருந்தது. அத்திருநெறிதான் அருளில் விளைந்த அனகநெறியாக கிடைக்கப் பெற்றுள்ளோம். இது மனிதனை முதலில் அகவடிவில் ஆண்டவரோடு இயற்கையிலேயே அத்விதமாக இருக்கின்ற வடிவத்திலே சுத்த சத்விசாரத்தினால் கண்டுகொள்ளச் செய்து விடுகின்றது. எந்த ஒரு முடிவான நிலையை வேதாகமங்கள் வழங்கிவிட்டிருந்தனவோ அம்முடிவு நிலைதான் இந்த அனக சுத்த நெறிக்கு முதல் நிலையாக கண்டுகொள்ளப்படுகின்றது. முன் முடிவு பெற்ற அந்த கடவுள் நிலையிலிருந்து அருள் ஒளியோடுதான் விளங்குவதாக நம் வள்ளல் கண்டுதான் திருவருட்பிரகாசமாய் வாழ வந்தார். முன் முடிவு பெற்ற அந்த கடவுள் நிலையிலிருந்து அருள் ஒளியோடு தான் விளங்குவதாக நம் வள்ளல் கண்டுதான் திருவருட்பிரகாசமாய் வாழ வந்தார். அவரைப் போலவே ஒவ்வொருவரும் அகநிலை நின்று அருளோடு வாழ ஆணை செய்யப்பட்டு கொண்டுள்ளனராம். இதனால் இந்நெறி தரும் பேரின்ப நித்திய வாழ்வு பிரிது எதனாலும் வழங்கப்படற்கு அரிதாயிற்றாம். ஆகவே இந்நெறியைத்தான் வள்ளலார் கண்ட ஒன்றாக இரண்டாவது பகுதியில் விளக்கப்பட்டதாகும். மூன்றாம் பகுதியில் அக உரிமையால் எல்லோரும் ஆன்ம நேயராக அறிந்து கொள்வதோடு அப்படி அறிகின்ற ஒருவன் பரமான்மபதி சம்பந்தத்தால் தான் அதுவாய் உணர்ந்து நின்று நோக்கும்போது அதுவே தானே ஆன ஒன்றுதான் எல்லா ஆன்மாக்களுமாய் தோற்றிக்கொண்டு விளங்குவதாய் அறிந்து கொள்ளுகின்றான். இக்காட்சியால் ஒருவன் பன்மையில் தன் ஒருமையையே காண்கின்றான். எங்கும் தானாயிருந்து எவரையும் எதனையும் தனது தேவைக்கு வேண்டாதவனாய் பூரணம் பெற்று விளங்குகின்றான். இப்படி இருந்து கொண்டு யாவையும் ஆள்கின்ற அம்பலத்தரசின் சார்பு கொண்டவன் காயத்தால் நேர்ந்த சிலர்க்கும், வாக்கால் அல்லது எழுத்தால் பலருக்கும், மனத்தால் எல்லோருக்கும் தயவு செய்து கொண்டு வாழ்கின்றான். அருள் நிறைவு உண்டாகின்ற போது காயம், வாக்கு, மனம் ஆகிய முக்கரணமும் சுத்தமாகி திகழும்.
இத்திரிகரணமே சுத்த பிரணவ ஞான தேகமாகி அவருக்கு என்றென்றும் அருளானந்த வாழ்வு நடத்த உதவி நிற்கும். இதனைத்தான் நம் வள்ளலார் கண்டுகொண்ட அனுபவத்திலே பெற்றுக்கொண்ட ஒருமை வாழ்வு ஆகும் எனலாம். அவர்தம் முழு தன்மையும் அருள் வண்ணமேயாம். அதுவும் ஒருமையாய் விளங்குகின்ற அருள் அனுபவ நிலைதான் இதுவரை எவரும் கொண்டு வாழாத பெருமை கொண்டதாம். முன்னோர் இவ்வொருமை நிலையை கண்டிருந்தனரே அன்றி கொண்டு வாழாது கண்டதிலே கலந்து மறைந்து போய்விட்டார்களாம். அடுத்த தலைப்பு, வள்ளல் மூலம் வந்த ஒருமை வாழ்வு. ஆகையால் அருட்சிறப்பு ஊற்று இலங்கும் இந்த ஒருமை வாழ்வு இம்மன்பதைக்கு நம் திருவருட்பிரகாச வள்ளலார் மூலமாகவே வந்துள்ளதென தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகுக்கு இது ஒரு புதுமையே. மீண்டும், ஆகையால் அருட்சிறப்புற்று இலங்கும் இந்த ஒருமை வாழ்வு இம்மன்பதைக்கு நம் திருவருட்பிரகாச வள்ளலார் மூலமாகவே வந்துள்ளது என தெளிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகுக்கு இது ஒரு புதுமையே. பன்மார்க்க நெறிகளால் ஏதோ உலகில் நல்வாழ்வை கொண்டு வந்து விடலாம் என்று ஒவ்வொருவரும் தான் முயன்று எத்தனையோ வகையில் பாடுபட்டு வந்திருக்கின்றனர். அவர்களுடைய பாடுகள் எல்லாம் எவ்வளவு தூரம் பயன் அளித்துள்ளன என்பதைத்தான் கண்டோமே. அவர்களின் பெரும் பாட்டால் ஒருமைப்பாடு காண முடியும் என்ற எண்ணம் பயனின்றி கழியத்தான் கண்டுகொண்டுள்ளோம். அன்னோர்களின் கடுமையான பாடுகளையும் கோட்பாடுகளையும் கண்டு இன்று பெருமைப்பட்டுக் கொள்ள முடியவில்லை. எப்படி முடியும்? உலகில் உள்ள தயவில்லா புலன் வழி பொங்கி எழுந்து பரவுகின்ற கொடுஞ்செயல்களை மதவாதிகளால் ஒழிக்கப்பட முடிந்ததா? சமய மத கோட்பாடுகள் எல்லாம் ஏட்டிலிருந்து தோன்றி கோயில் பீடங்களில் வீற்றிருந்து காட்சியளித்து பிரசங்க மேடைகளில் நடித்துவிட்டு தினசரி வாழ்வில் செயலற்று போய்விடுகின்றனவாம். அப்படியே ஒருவனுடைய வாழ்விலும் சமய கொள்கை பிரதிபலிக்கிறது என்றால் அது அவனை அகிலமாம் சகோதரத்துவ உரிமையோடு வாழவிடாது, சிற்றின பிரிவில் கட்டி போட்டு விடுகின்றதாம். ஆகையால் உண்மையான ஒருமைப்பாடு தோன்ற வேண்டுமானால் ஒருமையில் விளங்கும் அருள் வழிவடிவை உள்ளத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். அதுகொண்டு அருள் உரிமையோடு எல்லோரையும் வாழ்விக்க தயவு செய்து கொண்டே இருத்தல்தான் வாழும் முறையாகும். திரும்பவும் சொல்ல உள்ளது, நாம் தயாபெருஞ்சோதியாய் அகத்திலிருந்து விளங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்பதை சதா நினைவில் கொள்ளவும். அதுவாயிருந்து தயவு செயல் புரிந்து கொண்டே இருப்பதுதான் கடமையாகவும் ஏற்று வாழ்ந்து வருவோம். இவ்வாழ்வே அருள் என்ப ஒருமை வாழ்வாக என்றென்றும் விளங்கச் செய்வார் உடன் ஒன்றியுள்ள திருவருட்பிரகாச வள்ளலார் தயவு. இத்துடன் இந்த நூல் நிறைவு பெறுகிறது. மிகவும் அற்புதமான ஒரு ராமலிங்க பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றினை அருள்மொழி உண்மை கண்டு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த நூல் இதுவாகும். அன்பர்கள் பலமுறை படித்து பயன்பெற வேண்டுகின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.